கேரளா லாட்ரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம 122 பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஆல் போர்டில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு ஒரு வின்னிங் கம்பல்சரி இருக்கிற மாதிரி தான். நம்ம வேறு மெத்தட் எடுத்துருக்கோம். மற்ற மெத்தட் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. பூரா மெத்தட் ட்ராப் ஆகிடுச்சு. ஜீரோவில் நீங்கள் வந்திருக்கணும். 0 அல்லது 5 எண்ணி ஒரு நம்பராச்சும் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா மெத்தட் பூராமே ட்ராப் ஆகிடுச்சு, வராமல் போயிடுச்சு. அதனால் நம்ம வேறு மெத்தட் எடுத்து வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது கம்பல்சரி நாளைக்கு ஒர்க் ஆகும். கம்பல்சரி வின்னிங் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நம்ம திடீர்னு ஒரு வின்னிங்ஸோடு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கும். ஓகே, வாங்க நம்ம கசிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மழையை பார்த்தீங்கன்னா கேரளா டேர் வந்து நம்பர் வைக்கும்போது சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணும்போது 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. 3 டிஜிட்டல் நீங்கள் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. அதே மாதிரி 3 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500. சிபோர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000. சிபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் நீங்கள் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000. சிபோர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் வச்சுன்னா 10,000. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. சிபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நம்பர் வைக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. மகளிர் இன்றைக்கே ஒரு அருமையான வின்னிங்ஸ் நான் வரும்னு நினச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நாளைக்கு கம்பல்சரி ஒரு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம சேனலில் எப்பயுமே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே வின்னிங்ஸ் கொடுத்துட்டேன். நாளைக்கு ஒரு வின்னிங் கம்பல்சரி இருக்க வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கே டோட்டலாக மெத்தட் இதாகிடுச்சு. இல்லைன்னா நம்ம இன்றைக்கே ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா, நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 907 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 907 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த மெத்தட் வேறு மெத்தட் ஒர்க் ஆகலாம். இந்த மெத்தட் தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். நாளைக்கு கம்பல்சரி ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 149 வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 907 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 430 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 430 வச்சு எடுக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 430 வச்சு எடுக்கையில் நமக்கு 4 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 420. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 420 வச்சு எடுக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அல்லது 1 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 420 வச்சு அடிக்கையில் நமக்கு 3 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 122. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 122 வச்சு அடிக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 122 வச்சு அடிக்கையில் நமக்கு 8 அல்லது 3 நமக்கு கிடச்சிருக்கு. நாளைக்கு ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8 அல்லது 3 வராமல் ஆட்டத்தில் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த கணக்கில் வருது. பார்த்திங்கன்னா நேற்று இந்த மெத்தட் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நேற்று எல்லா மெத்தட் பாஸ் ஆச்சு. அதனால தான் இந்த மெத்தட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நாளைக்கு கம்பல்சரி ஆல் போர்டுக்கு 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பரும் வரும், 3ஆம் நம்பரும் 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் யார் கொடுத்தாலும் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 122. இன்றைக்கி எத்தனை பேர் ஆல் போர்டு வின்னிங் கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா கரிகை உதவும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-2 கொடுத்துருக்காப்புல. 9-2 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டு 2 நம்பர்லேயும் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முத்து ஹரிகரன் பார்த்திங்கன்னா முத்து ஹரிகரன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0-1, ஏ போர்டுக்கு 0-1 கொடுத்துருக்காப்புல. ஏ போர்டுலேயே சூப்பராக 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யார் வின்னிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நாட்டுக்கு ஒரு 2 பேர் தான் வின்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா செல்வராஜ் அவர். ஓகேவா, ஆல் போர்டுக்கு 6-1 கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. சூப்பர் ப்ரோ, நாளைக்கு கொடுங்க, மற்றவங்க கொஞ்சம் உதவியாக இருக்கும்.
அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 பேர் தான் வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு கமெண்ட்ஸை கொடுங்க, மற்றவங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விளையாடட்டும். மகளே, எல்லாராலையும் முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஆல் போர்டை திருப்பி கொடுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வரக்கூடிய ஆல் போர்டை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக மார்க் பண்ணி கொடுக்குற நம்பர் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி விளையாடுங்க கொஞ்சம். ஓகேவா? உங்கள் கணக்கில் விளையாடுற ஆல் போர்டு மட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே ப்ளே பண்ணுங்கள். எப்பயுமே அடுத்தவங்களோட தான் ஒரு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே அப்போயே வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஓகே, வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு வந்து எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 907 போட்டுக்கிறோம். மறுபடியும் SINங்கிற ஆப்ஷன் தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 259 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே 3ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 907 வச்சு எடுக்க நமக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 430. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 0 அல்லது 9 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 9 கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு அடிக்கல நமக்கு 0 அல்லது 9 கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 420. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 420 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 420 வச்சு அடிக்கலாம் நமக்கு 2 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 122. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 122 வச்சு எடுக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 5 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 122 வச்சு அடிக்கலாம் நமக்கு 7 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8 அல்லது 3 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 8, 3 ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து 8ஆம் நம்பர் கொஞ்சம் மெயினாக எடுத்துக்க. இதெல்லாம் கொஞ்சம் மெயினாக வரக்கூடிய நம்பர்ஸ் நான் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. கொஞ்சம் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. மகளே, நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 3 பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரி எனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு மெத்தட் நம்ம எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் நாளைக்கு கம்பல்சரி 100% ஒர்க் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு கம்பல்சரி ஒர்க் ஆகும். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 8, 3 இல்லாமல் ஆட்டமே இருக்காது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 87, 78, 37, 73 இந்த 4 நம்பர்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏபிசிக்கு பார்த்திங்கன்னா 87, 78, 37, 73, 85, 58, 35, 53. இதில் நான் வந்து முக்கியமான நம்பர்ஸ் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இது மெத்தட் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மகளே, நாளைக்கான பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒரே ஒரு நம்பர் வந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 8, 7, 3. இதில் எனி நம்பர் இல்லாமல் ஆட்டமே இருக்காது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக்கே பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் கொஞ்சம் உடனே வரும். நம்ம சேனல் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம். ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து 7ஆம் நம்பரையும் ப்ளே பண்ணலாம். 8ஆம் நம்பர் இந்த 3 நம்பர் இல்லாமல் ஆட்டமே இல்லாத மாதிரி தான் நம்ம கணக்கில் இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா?